Refresh partner UCAT. இப்போ என்னப்பா இப்படி கல்லு கிடக்க மழைலாம் பெய்யுது இதுல இருந்து? அதுதான் என்ட்ரன்ஸ் ஷவர். நாங்களும் இதுக்குள்ள பெய்க்கிட மாட்டோம், நீங்களும் போய் விளாண்டுங்க. நாங்க அங்கே ஒரு ஓரமா போய் உட்காந்துக்கிறோம். சரி, அந்த சைடு ஓரமாக போய் உட்காந்துக்கோங்க, ஃபோன் வச்சுக்கோங்க. சரியா, நானும் மைனியும் போய் அங்கே உட்காந்துருக்கோம். சரிடா, நான் போயிட்டு வரேன். ஹே, ஜாலியா இருக்குது, எல்லாரும் வாங்க. இல்லை எங்க நீ ஏதோ கோட்டு மாதிரிலாம் சட்டை போட்டு இருந்துக்காது எங்க? எப்போ அதை அம்மாட்ட கொடுத்து அந்த பாட்டிக்கிட்ட வச்சிருக்க சொல்லியிருக்கேன். சரி, பத்திரமா விளையாடுங்க, போங்க. ஏ அபிராமி, வா சீக்கிரம் வா. இக்கா, நீங்க ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு சொன்னீங்கல்ல, எங்க போயிட்டீங்க? மாத்தணுமா? மாத்துங்க போங்கக்கா. சரிப்பா, நான் போய் மாத்திட்டு வரேன். நான் உங்க பிள்ளைகள்லாம் பாத்துக்கிடுறேன்க்கா, நீங்க போயிட்டு வாங்க. சரி, நான் போய் பாத்துக்கிடுறேன். இது நல்லா தான் இருக்குது தலையில உழைச்சில. ஆமாக்கா, இங்க மற்றவங்களெல்லாம் இங்க அங்கேருந்து ஏதோ ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வர போயிருக்குங்க. எல்லாம் அதே ட்ரெஸ்ஸில் போட்டால் நனைஞ்சிடும்ன்ட்டு மாற்றிட்டு வர போயிருக்குங்க. ஓஹோ அப்படியா, நானும் ஒரு மாற்றுறதுக்கு ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன். சரி சரி, விளாடுங்க விளாடுங்க, கதை பேசிட்டே இருக்கீங்க. ஹே ஜாலி, இப்போ நல்லா இதமா இருக்குதுல்ல இந்த வெயிலுக்கு. ஆமாடி, நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இப்போ இந்த ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்குது, வாங்க வாங்க. நல்லா இருக்குது, ஷவர் மாதிரி இருக்குது. எல்லாரும் அப்போதுலேருந்து நனைஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் வேறு ஏதாவது விளாடுங்களா? கொஞ்ச நேரம் நனைஞ்சிட்டு நானும் விளாடப்பேன். இக்கா, நான் இப்போ தான்க்கா வந்தேன் இதுக்குள்ளேயே. சரி, எவ்வளோ நேரம் நம்ம இதில் நினைஞ்சிட்டு இருக்கேன். வாங்க மீன் விளையாட்டுக்கு போவோம். இது என்ன இப்படி இருக்குது? ஆமாம், இது ஒரு நீச்சல் குளம் மாதிரி தான் இருக்குது. இதை தாண்டி போனால் அந்த சைடு போகலாம். ஆமாம், ஈஸியாக தாண்டிடுவேன் நான் தான். அதுவும் எங்கள் அக்காலாம் சொல்லவே வேண்டாம். என்ன கொழுப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். என் பிள்ளைகள கொஞ்ச நேரம் இதில் வந்து விளையாடுன்ட்டுருங்க, அதுக்கப்புறம் மற்ற இதுக்கெல்லாம் போகும். இன்னும் நிறைய நேரம் இருக்குதுல்ல, இப்போ தானே மணி 10 ஆகுது. ஆமாம், இப்போ தான் மணி 10 ஆகுது. நம்ம கணக்கு பண்ணி ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி விளையாடுவோம். சரி தே. என்ன ஆட ஆரம்பிச்சிட்டிங்களா? தண்ணியில் போயிட்டு உருளுங்க, அப்புறம் நீச்சல் அடிங்க. எப்படி அதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? ஆமாம், எங்கள் அம்மாலாம் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். படுக்கணுன்னா ரூமில் போய் படும்பாங்க, ஹோட்டல் ரூமில் போய். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் விளையாடுங்க, நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் எங்கள் அம்மாட்ட. இப்போ இங்கேருந்து விளையாடவும் போர் அடிக்குது, அந்த சைடு மேனதுக்கு போவோமா? காம நேரம் தானே இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடுவோமா? இல்லைக்கே, வேண்டாம், வேற விளையாட்டுக்கு ஏதாவது போவோம். சரி வாங்க போவோம், ஆனால் பிறகு வந்து இதெல்லாம் விளையாடணும் கண்டிப்பாக. சரிக்கா, பிறகு வந்து விளையாடுவேன். எவ்வளோ பெரிய விளையாட்டா இருக்குதுன்னு. ஆமா, நமக்குலாம் எப்படி இருக்குது? இது என்னக்கா இப்படிலாம் விளையாடுறாங்க? ஐயோ, ஏன் மோனி பார்த்து விளையாடு. ஏன் பிள்ளைகளை பார்த்து விளையாடுங்க, ஏன் பிள்ளை இப்படிலாம் வரீங்க? ஏன் அதெல்லாம் விட, அந்த மோனி அதுக்கப்புறம் போதும் பொண்ணு அதுக்கப்புறம் நெட்டலையெல்லாம் பாரு எப்படி வராங்க. ஏம்மா பார்த்து விளையாடுங்க பிள்ளைகளா. என்ன ஒவ்வொன்றும் செத்த காக்கா மாதிரி வருதுங்க. ஐயோ, இப்படிலாம் விளையாட்டுருக்குன்னு தெரிஞ்சிருந்தா இங்கே வர விட்டுருக்க மாட்டோமே. ஆனால் பிரச்சனை இல்லை, ஆனால் ஏதோ ஒரு மேட்டு மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, சுற்றி தண்ணியாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு தண்ணிட்டு பின்னாடி தான் பயமாக இருக்குது, பின்னாடி எதுவும் உடஞ்சி விழுந்துட்டுனா. ஆமாம், எனக்கும் அதான் வளைக்கிட்டு போச்சுலாம், அந்த சைடாப்பில் விழுந்து இதுவும் மரத்தில் ஏதாவது விழுந்தோன்னா கஷ்டம்தான். பிள்ளைகளா விளாண்டுட்டு வாங்க. ஏன் அங்கே பாரு, உன் மவனை பாரு. ஆத்தி, என்ன இப்படிலாம் இருக்குது, சுற்றி சுற்றி வருது. மண்டெல்லாம் கலங்கி போயிருமே, சும்மாவே படிக்க மாட்டான். இல்லை இந்த மாதிரி ரத்னத்துலலாம் விளாண்டா அடுத்த வாரம் பரீட்சை இருக்குது, எப்படி எழுத போகிறான்? முதல்ல இவனை கூப்பிட்டு வந்ததே தப்பாக போயிட்டு, 9th நாளாக தான் 2 வரையும் கூப்பிட்டு வந்தேன். இவங்களுக்கு முதல்ல பரீட்சையை வச்சு தொடர்ந்துருந்தா நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. இந்த மாதிரி பொறுமையாக வச்சா நம்மளுக்கும் பயமாக தான் இருக்குது, எழுதுவானா எழுத மாட்டானான்ட்டு. இதோட கண்டினியூஷனாக அடுத்த பாட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு எபிசோட் லாஸ்ட்லேயும் உங்கள் நேம் சொல்லணும்னா சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸில் உங்கள் நேமை சொல்லுங்கள். உங்கள் நேம்ஸ் இதில் வந்து வீடியோவுக்கு லாஸ்ட்டில் சொல்லலாம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு 5 கமெண்ட்ஸ் நேம்ஸ் வந்து நாயகி சீரியலில் மெயின் ரோல்ஸில் அந்த பேர் வைக்கப்படும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.